கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லா காரியத்திலும் நமக்கு இன்று ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறதான உடன்படிக்கை என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தேவன் ஆபிரகாமோடு செய்ததான உடன்படிக்கை. இதுவரைக்கும் ஒரு யூனிவர்சல் கவெனன்ட் என்று சொல்வார்கள், பொதுவான ஒரு உடன்படிக்கையாக இருந்தது. ஏதேன் தோட்டத்திலும் ஆதாமோடு கூட நோவாவோடு கூட செய்த உடன்படிக்கையெல்லாம் தனித்தனி நபர்களோடு செய்தது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இதுதான் முதல் தியோக்ரட்டிக் கவெனன்ட் என்று சொல்லப்படுகிறது. த ரூல், காட்ஸ் ரூல் என்று சொல்வார்கள். அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான உடன்படிக்கை. தேவன் ஆபிரகாம் என்கிறதான ஒரு தனியான ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அழைக்கிறார். அழைத்து அவனை பேர் சொல்லி அழைக்கிறார். அவர் செய்ததான காரியம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயாக. இதை பாருங்க, ஒரு மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனோடு கூட செய்கிறார். தேவன் ஆபிரகாமை ஒரு புறஜாதியாக, அவன் ஒரு விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த மனிதனாக இருந்தாலும் அவன் மூலமாக ஒரு பெரிய தேசத்தை எழுப்ப பண்ண வேண்டும், பெரிய ஜாதியை எழுப்ப வேண்டும் என்று அவனை தெரிந்து கொள்கிறார். அவனை தெரிந்து கொண்டு அவனோடு செய்யக்கூடியதான உடன்படிக்கை என்று சொன்னால், தேவன் ஆபிரகாமோடு செய்தது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை 3 காரியங்கள். ஒன்று, ஒரு பெரிய நேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், ஜாதி, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். அடுத்தபடியாக பார்க்கின்ற வேளையில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, உனக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த 3 காரியங்கள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அதோடு கூட நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாய். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த வேளையில் பார்க்கின்ற வேளையில் ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். அவனுக்கு கொடுத்ததான காரியங்கள், வாக்குத்தத்தங்களிலே மிக முக்கியமானது. நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரை நீ சபிக்கிறாயோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். உன்னிலிருந்து ஒரு பெரிய ஜாதியை உண்டாக்குவேன். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆபிரகாம் என்கிறதான நம்முடைய முற்பிதாவாகிய அவர் மூலமாக உண்டாயிற்று. அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அவரோடு கூட செய்த உடன்படிக்கையின் பொழுது எந்த விதமான ஒரு எதிர்கால நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஈசாக்கு பிறக்கவில்லை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறக்கவில்லை. ஆனாலும் கூட ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் அதை விசுவாசத்தினாலே அவனுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டது. தேவனும் ஆபிரகாமும் செய்த அந்த உடன்படிக்கை இன்றும் நிலையாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தை அசைக்கிறதான ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய பார்வை இஸ்ரவேல் என்கிறதான வார்த்தையினாலும் தேசத்தினாலும் அது நிறைந்து காணப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த உடன்படிக்கையில் ஒரு பங்காக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாம் யாவரும் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், அவருடைய ஜாதியாக இருக்கிறோம், அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் இந்த ஒரு தேவன் செய்த இந்த உடன்படிக்கைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக நீர் உம்முடைய மகனாகிய ஆண்டவரே தெரிந்து கொண்ட மகனாகிய ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஏற்படுத்தினீர். இன்றும் அது உறுதியும் உண்மையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இன்று ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள்.